Good morning, students, and this video is on translation studies. We shall continue the unit. Actually, it's fourth unit. We shall continue the fourth unit, problems of translation. So now in this video, we shall discuss. We shall have discussion on problems in cultural words. Okay. So culture matters a lot in translation, and so to translate culturally related words, it is difficult for the translator. Okay. So now see, we shall continue it. Cultural words create a huge problem for translators. For example, you for the singular as well as in plural. English has single word, but in Tamil we have two words, ni, ningal. Also for sake of respect, the second person is referred as ningal. Children would prefer the elders as ningal, but in English there is no such there are no such differences. Whether higher officials or subordinate or elders or young ones, all are referred as you. Similarly, in relationship for in Tamil Chittappa and Periyappa, we have words. Tamil culture gives importance to this specific relationship. Each relationship is important. English culture doesn't mind in giving words for specific relationship. All relationships are named as aunt and uncle. Okay, so here culture related words and a few examples are given here. So இப்போ கல்ச்சர் ரிலேட்டட் வேர்ட்ஸில் வந்து கொஞ்சம் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே நான் வந்து கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் ஏற்கனவே ஸ்டடி மெட்டீரியல் இருந்திருக்கும். அது எக்ஸாம்பிள் இஸ் நீ, நீங்கள். ஓகே, ஸோ இப்போ தமிழ் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சனை வந்து ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ, வி, செகண்ட் பர்சன் இப்போ யூ, தேர்ட் பர்சன் ஹீ, ஷி, இட், தே, அதெல்லாம் தேர்ட் பர்சன் அப்படின்னு தெரியும் அது. அண்ட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னிலை, முன்னிலை, படர்கை அப்படின்னு சொல்கிறது. தன்னிலை, முன்னிலை, படர்கை தான் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் அப்படின்னு இங்கிலீஷில் வந்து சொல்கிறது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் பர்சன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சி, ஃபர்ஸ்ட் பர்சனில் வந்து சிங்குலருக்கு வந்து ஐ, ப்ளூரலுக்கு வந்து வி, தேர்ட் பர்சனுக்கு வந்து சிங்குலர் வந்து இப்போ ஹீ, ஷி, இட்டு, ப்ளூரல் வந்து தே. ஓகே, ஆனால் செகண்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் வந்து யூ மட்டும்தான் இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் சிங்குலராக இருக்கட்டும் அல்லது ப்ளூரலாக இருக்கட்டும், அது யூ மட்டும்தான் அது. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து இப்போ உங்களை வந்து அப்படியே இப்போ யூஆர் ஆல் வெல்கம் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் தான் அது. இப்போ 1000 பேராக இருந்தாலும் யூன்னு தான் சொல்ல போகிறேன். யூஆர் வெல்கம். நீங்கள் ஒரு ஆள் இப்போ சுபாஷ் மட்டும் என் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னா யூஆர் வெல்கம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். அண்ட் இப்போ ஸ்டேஜில் வந்து இப்போ ஒரு 1000 பேர் நான் வந்து வெல்கம் அட்ரஸ் இது பண்ணுறேன்னா யூஆர் ஆல் வெல்கம்னு 1000 பேரையும் நான் வந்து யூன்னு தான் ரெஃபர் பண்ணுறது. ஓகே, இப்போ சுபாஷ் இப்போ தமிழில் வந்து சொல்கிறேன் அப்படின்னா சுபாஷ் என் வீட்டுக்கு வந்தா நீ வா என் வீட்டுக்கு அப்படின்னு இப்போ வா அப்படின்னு சொல்கிறேன் அது. ஸோ இப்போ நீ வா அப்படின்னு இப்போ சொல்கிறேன். ஸோ அது வந்து இப்போ சிங்குலர் தான் அது. ஓகே, பட் ஒரு 10 பேரா என் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா நீங்கள்லாம் வாங்க அப்படின்னப்ப நான் வந்து கூப்பிடுறேன். ஸோ அது வந்து இப்போ ப்ளூரல். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தமிழ் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ வாட் இஸ் இட், பெரியவங்களை மரியாதை கொடுத்த மரியாதைக்காக நம்ம வந்து நீங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னை வந்து இப்போ ரெஃபர் பண்ணும்போது நீங்கள் இங்கே வாங்க சார், இப்போ நீங்கள் நீங்கள் அங்கே போகணும் சார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா நான் ஒரே ஆள் தான், சிங்குலர் தான். ஆனாலும் என்னை வந்து இப்போ இது இப்போ நீங்கள் என்ன எதுக்காக கூப்பிட்டீங்கன்னா ஃபார் சேக் ஆஃப் ரெஸ்பெக்ட், ஒரு மரியாதைக்காக அப்படி சொல்கிறது அது. ஓகே, ஸோ தமிழ் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா சின்னவங்க வந்து பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இது வந்து இப்போ எழுதிட்டு இருக்கோம், அது இப்போ பேசிகிட்டு இருக்கோம் அது. ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜில் அப்படி கிடையாது அது. ஓகே, ஸோ இப்போ ஆஃபீஸ்லேயும் இருக்கட்டும், அப்போ தன்னோட ஹையர் அஃபிஷியல்ஸையாக இருக்கட்டும் அல்லது சபார்டினேட்ஸாக அப்போ இருக்கட்டும், பெரியவங்க சின்னவங்க இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் யூ தான் அது. பட் பெரியவங்களை வந்து தமிழ் லாங்குவேஜில் வந்து இப்போ நீங்கன்னு சொல்லுவோம். அல்லது இப்போ ஹையர் அஃபிஷியல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு இப்போ சொல்கிறோம் அது. ஓகே, ஸோ இப்போ இது இப்போ ஒரு லிட்ரரி டெக்ஸ்டில் வந்து இப்போ ஒரு லைன் வந்து இப்போ இருக்குது. இத்தினால ஒரு கேரக்டர் வந்து இப்போ அது மணின்ற ஒரு கேரக்டர் வந்து
இப்போ ராம்ன்ற ஒரு கேரக்டர் வந்து இத்தனை நாள் மரியாதை கொடுத்து நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா திடீர்னு நீ அங்கே போடா அப்படின்னு இப்போ அப்படியே சொல்லும்போது நீ அங்கே போடா அப்படின்னு என்ன நீ இப்போ மரியாதை எல்லாம் பேசுறியே அப்படின்னு இப்போ ராம் வந்து இப்போ சொல்கிறான்னா அது இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ மரியாதை கொடுத்து பேசு அப்படின்னு இப்போ சொல்லும்போது அண்ட் இப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து கொஞ்சம் இது இப்போ இங்கிலீஷில் வந்து இப்போ கிரியேட்டிவாக தான் யூஸ் பண்ணுறோம். அப்படியே கிரியேட்டிவாக யூஸ் பண்ணாலும் டிஎல் ரீடர்ஸுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் வந்து ஏற்படுது. என்ன ஏது அந்த ஃபீலும் கண்டிப்பாக மிஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் கல்ச்சரல் வேர்ட்ஸுக்கான ப்ராப்ளம். அண்ட் தென் வாட் இஸ் இட் வி ஹாவ் அனதர் ப்ராப்ளம் இஸ் ரிலேஷன்ஷிப். அதுவும் கல்ச்சர் ரிலேட்டடாக தான் சொல்கிறோம். அது ரொம்ப இது இப்போ நிறைய ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் சொல்கிறோம். அது இப்போ மாமா, மச்சான், பெரியப்பா, சித்தப்பா, அத்தை, சித்தி, பெரியம்மா அப்படின்னு நிறைய ரிலேட்டட் கல்ச்சர் ரிலேட்டடுக்கான ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ சொல்கிறோம். அது ஸோ தமிழ் லாங்குவேஜில் ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் இங்கிலீஷ் லாங்குவேஜில் அப்படி கிடையவே கிடையாது. அண்ட் ஜஸ்ட் லைக் தட் அப்படியே இப்போ ஆண்ட் அங்கிள் அவ்வளோதான். அது இப்போ தெரிஞ்சவங்களையும் இப்போ ஆண்ட் அங்கிள் அப்படின்னு தான் சொல்கிறோம். முன்ன பின்ன தெரியாதவங்களே ஆண்ட் அங்கிள் அப்படின்னு தான் இப்போ ரெஃபர் பண்ணுறோம். அது பெரியம்மா, இப்போ சித்தி, பெரியப்பா, சித்தப்பா, மாமா எல்லாரையுமே பெரியப்பாவும் சரி சித்தப்பாவும் சரி இதுவும் சரி வாட் இஸ் இட் இப்போ அது மாமாவும் சரி எல்லாத்துக்குமே அங்கிள் அப்படின்னு தான் சொல்லி இப்போ ரெஃபர் பண்ணுறோம். அது ஸோ இப்போ பட் சொல்லும்போது ஒரு சித்தப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபீல் தமிழ் லாங்குவேஜில் கிடைக்குது. அது பட் அங்கிள்னு சொல்லும்போது அது அந்த ஃபீல் இயல்பாகவே இங்கிலீஷ்காரங்களுக்கு அந்த ஃபீல் வந்து இல்லை. அது சித்தப்பான்னு சொல்லும்போது நமக்கு கிடைக்கிற ஃபீலுக்கும் அங்கிள்னு சொல்கிற போது இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற ஃபீலுக்கும் சுத்தமாக கிடையாது. அது அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து கல்ச்சர் ரீதியாக எந்த ஒரு ஃபீலுமே இல்லாமல் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஃபீல் வந்து இப்போ இங்கிலீஷ்காரங்க கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. ஆனால் கல்ச்சர் ரிலேட்டடுக்காக நமக்கு வந்து இப்போ அது வந்து ஒரு வாட் இஸ் இட் ரொம்ப ஒரு ஃபீலாகவே சொல்கிறோம். அது ஓகே, ஸோ இப்போ லெட்ஸே நீங்கள் வந்து அட்வான்ஸ்டு இங்கிலீஷ் கிராமரில் வந்து இப்போ அந்த பேப்பரில் நெக்ஸ்ட் இயர் வந்து படிப்பீங்க. அண்ட் காமன் எரர்ஸ் இன் இங்கிலீஷ்னு 10 மார்க் வந்து இப்போ இருக்கும். அது அதில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் மை கசின் பிரதர் அப்படின்னு இப்போ சொல்கிறோம். அது வந்து இப்போ கிராமட்டிக்கலி இப்போ ராங் சென்டென்ஸ் தான். அது ஓகே, ஹீ இஸ் மை கசின் அப்படின்னு தான் ரெஃபர் பண்ணணும். அது பட் என்னன்னா நான் என்ன இப்போ பர்சனலாக இது வந்து இப்போ சொல்கிறது வந்து என்னோட பர்சனல் இதுதான். அது வந்து தப்பு கிடையாதுன்னு இட்ஸ் நாட் அஃப்கோர்ஸ் நான் வந்து இங்கிலீஷ் எக்ஸ்பர்ட்லாம் எதுவும் கிடையாது. அது பட் இப்போ என்ன சொல்கிறது நம்மளுடைய கல்ச்சருக்கு ரிலேட்டடாக வந்து இப்போ கசின் அப்படின்னு இப்போ சொல்கிறது பதிலாக அவன் இப்போ அண்ணன், அவன் தம்பி அப்படின்னு தான் சொல்கிறோம். அவன் சொந்த அண்ணன் அல்ல சொந்த தம்பி இப்போ கிடையாது அப்படின்னாலும் கசினை வந்து அண்ணன் தம்பி அப்படின்னு தான் சொல்லி ரெஃபர் பண்ணுறோம். அது ஓகே, அப்படியே இப்போ அத்தை பையன் மாமா பையனாலும் இவன் என் மாமா பையன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபீல் வந்து இப்போ இருக்கும். அது ஓகே, ஸோ இப்போ சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் அப்படின்னு சொன்னால் கூட நாம் வந்து இப்போ இது இப்போ அண்ணன் தம்பி அப்படின்னு தான் ரெஃபர் பண்ணி சொல்கிறோம். அது ஆனால் அப்போ அதே நம்ம வந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும்போது நமக்கே தெரியாமல் அந்த மிஸ்டேக் வந்துடுது. ஹீஸ் மை கசின் பிரதர் அப்படின்னு சொல்லிடுறோம். அது ஓகே, பட் ஆஸ் எ டிரான்ஸ்லேட்டர் அது வந்து தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ எனக்கு வந்து இப்போ தோணுது. ஏன் அப்படின்னா அவனை வந்து நான் ஒரு அண்ணனாக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். ஆனால் இங்கிலீஷ்காரங்க ஹீஸ் மை கசின் அப்படின்னு தான் இது பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபீல் வந்து என்னன்னா அவன் வந்து என் அண்ணன், அவன் வந்து என் தம்பி, பெரியப்பா பையனாக இருக்கட்டும் சித்தப்பா பையனாக இருக்கட்டும் அவன் என் தம்பி அப்படின்ற ஃபீலோடு தான் நாம் வந்து இப்போ மற்றவங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது பட் இங்கிலீஷ்காரங்க ஹீஸ் மை கசின் அப்படின்ற இந்த ஒரு ஃபீலுமே இல்லாமல் அவன் வந்து இப்போ மற்றவங்களை வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அது ஸோ இப்போ என்ன சொல்கிறது, ஸோ கல்ச்சர் ரிலேட்டடாகவே இப்போ அந்த ஃபீல் அண்ட் எமோஷன் வந்து நமக்கு வந்து இப்போ ரிலேஷன்ஷிப்புக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் இங்கிலீஷ்காரங்க இப்போ அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை. அது ஸோ அந்த ஃபீல் அண்ட் எமோஷன் தமிழுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஃபீல் அண்ட் எமோஷன் இங்கிலீஷ்க்கு வந்து இல்லை. பட் அதை வந்து இப்போ தமிழ்லேருந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இம்பாசிபிள், அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக அமையுது. அண்ட் சிமிலர்லி syntax. So the syntax of English is going to be SVO. Okay, Rama killed Ravana. So first one subject இருக்கு, அடுத்தது second word-ஆவே verb வந்து இருக்கு. Okay, அடுத்தது வந்து object இருக்கு. But in most of the Indian languages the syntax pattern is going to be SOV. Okay, Raman Ravananai கொன்றான். So subject இருக்கு, next word-ஆவே object இருக்கு, and then finally verb. கொன்றான் அப்படின்ற அந்த verb வினைச்சொல் வந்து கடைசியாக தான் இருக்கு.
ஸோ இப்போ எஸ் ஓவி பேட்டர்ன் தான் அண்ட் இப்போ இந்தியன் லாங்குவேஜஸில் வந்து இப்போ இருக்குது. ஸோ இப்படி என்ன ப்ராப்ளம்னா ரைமிங் வேர்ட்ஸ் அண்ட் ரிதம் அண்ட் மீட்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் வந்து இப்போ இங்கே வந்து இப்போ இருக்குது. ஓகே, ஸோ இப்போ ராமன் ராவணனை கொன்றான் அதுதான் கிராமட்டிக்கலி கரெக்டான சென்டென்ஸ். தமிழில் பொறுத்த வரைக்கும் ராமன் ராவணனை கொன்றான் அதுதான் கிராமட்டிக்கலி கரெக்டான சென்டென்ஸ். ஆனால் அதுவே இப்போ ராமன் கொன்றான் ராவணனை அப்படின்னு சொன்னால் ராங் சென்டென்ஸ். அதே மாதிரி இப்போ இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா ராமா ராவணா கில்டு அப்படின்னு போட்டால் அது ராங் சென்டென்ஸ். ராமா கில்டு ராவணா அப்படின்னு சொன்னால் தான் கரெக்ட் சென்டென்ஸ். ஓகே, ஸோ இது இப்போ சின்டாக்ஸ் இப்படி இருக்குது அப்படின்றதுனால அண்ட் அந்த சின்டாக்ஸை அந்த வேர்டு அரேஞ்ச்மெண்ட் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மாற்றி போட்டால் தான் கிராமட்டிக்கலி கரெக்டாக இருக்குது. பட் அந்த வேர்டு அரேஞ்ச்மெண்ட்டை மாற்றி போடும்போது என்னென்னா அந்த லிரிசிசம் அண்ட் அந்த மீட்டர் பொயட்ரி ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு வர்றப்ப அதில் வந்து பிரச்சனை ஆகுது. ஓகே, சி ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணம் பார்த்தீங்கன்னா கண்டேன் சீதையை அப்படின்ற ஒரு லைன் வந்து இருக்கும் அது. ஓகே, ஸோ கண்டேன் சீதை எதுக்கு என்ன அப்படின்னா ஸோ அந்த ஓகே கொஞ்சம் நான் அப்படியே லெட் மீ எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில். ஹனுமன் வந்து இது இப்போ சீத்தை ராவணன் வந்து கட்டி வச்சுட்டான். ஐ மீன் ராவணன் சீத்தையை கட்டி வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சிருக்கான். ஹனுமன் வந்து பறந்து போய் 7 கடல் 7 மலை தாண்டி பறந்து போய் அண்ட் சீதையை வந்து பார்த்துட்டு அண்ட் இப்போ தோளில் வந்து ஏறி உட்காந்துக்கோங்க, நான் வந்து ராமன் வந்து இப்போ ராமன் கிட்ட உங்களுக்கு சேர்த்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை, சீதை வந்து என்ன சொல்கிறா, இல்லை அதெல்லாம் முடியாது, ராமன் வந்து போர் தொடுத்து ராவனை வந்து இப்போ ஜெயிச்சு என்னை வந்து இப்போ அழைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு இப்போ ஹனுமன் கிட்ட வந்து இப்போ சொல்கிறான். அண்ட் இப்போ சரின்னு இப்போ ஹனுமன் வந்து திரும்பி இப்போ போகிறான். அது ஓகே, திரும்பி அப்படியே பறந்துட்டு அப்படியே இப்போ ஸ்கையில் வந்து பறந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வரான். அது அண்ட் ராமன் வந்து ரொம்ப பதற்றத்தோட சீதைக்கு என்னாச்சு, எங்கே இருக்கா, என்ன இது உயிரோடு இருக்காளா இல்லையா, மெயினாக உயிரோடு இருக்காளா இப்போ இல்லையா அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு கன்ஃபியூஷன், இப்போ ரொம்ப பதற்றம் செம்ம டென்ஷன் வந்து ராமன் வந்து இருக்காது. டக்குன்னு இப்போ சீதையை கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ரொம்ப ஆங்ஸைட்டி வந்து அதிகமாக இப்போ இருக்காது. அண்ட் அதனால ஹனுமன் வந்து என்ன சொல்றான்னா கண்டேன் சீதை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஸோ இப்போ என்னன்னா அந்த இது அசோசியேஷன் ஆஃப் மீனிங் அப்படின்றதும் ஒரு இப்போ இதுவாக இருக்காது. ஸோ கண்டேன் சீதை அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டேன் அப்படின்னு அந்த வார்த்தையை வந்து ராமன் வந்து கேட்டா அவனுக்கு வந்து இப்போ டென்ஷன் வந்து குறையும், பதற்றம் வந்து குறையும். பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லும்போது கொஞ்சம் குறையும். கண்டேன் அடுத்த வார்த்தை சீதை அப்படின்னு சொல்லும்போது கண்டேன் சீதை அப்படின்னு சொல்லிட்ட உடனே ராமனுக்கு வந்து அந்த டென்ஷன் பதற்றம் வந்து நிச்சயமாக குறைஞ்சிடும். ஓகே, நான் வந்து அங்கே போனேன், அங்கே அவ்வளோ கஷ்டம் 7 மலை 7 கடல் தாண்டி போனேன், அந்த போன பிறகு கடைசியாக கஷ்டப்பட்டு சீதையே பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ராமனுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். இப்போ அந்த கதை இப்போ என்ன இது இப்போ சொல்லு 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 ரொம்ப பயங்கரமாக அளவுக்கு அந்த டென்ஷன் பதட்டம் வந்து இப்போ அதிகமாகிடுது. ஓகே, ஸோ ராமனுடைய டென்ஷனை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக பறந்துட்டு இருக்கும்போது இறங்குறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஹைட்லேயே கண்டேன் சீதை அப்படின்னு சத்தமாக அப்படியே சொல்லும்போது அந்த ராமன் வந்து அப்படியே டென்ஷன் வந்து குறையுது. இந்த மாதிரி நிறைய இம்ப்ளிகேஷன் லேயர்ஸ் ஆஃப் மீனிங் வந்து கண்டெயின் சீதையில் வந்து இப்போ இருக்குது. அது பட் இது இப்போ இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்லேயும் சீன் சீதா அப்படின்னு தான் இருக்குது. அது ஓகே, பட் அது கிராமட்டிக்கலி கரெக்டான சென்டென்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிடையாது. அது ஓகே, கிராமட்டிக்கலி கரெக்ட் சென்டென்ஸ் சீதா இஸ் சீன் பை மீ அப்படின்னு வர்றது தான் கிராமட்டிக்கலி கரெக்டான சென்டென்ஸ். பட் இதில் வந்து பொய்டிக் ஃபீல் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஓகே, ஸோ லிட்ரேச்சர் டிரான்ஸ்லேஷனில் இந்த அசோசியேஷன் ஆஃப் மீனிங் அப்படின்னு வர்றப்ப இந்த பிரச்சனைகள்லாம் அப்படி இருக்குது. ஸோ இப்போ சீன் சீதா அப்படின்னு சொல்லும்போது கண்டேன் சீதை சொல்லும்போது ராவனுடைய டென்ஷனை குறைக்கிறதுக்காக ஹனுமன் வந்து இப்படி பேசுறாரு. ஸோ அப்படி ஒரு மீனிங் வந்து இப்போ கிடைக்குது. அதாவது ஹனுமன் வந்து ராமனோட அந்த அளவு மரியாதை வச்சிருக்கான், ராமனுக்கு எந்த வகையிலையும் டென்ஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுலாம் அவ்வளோ கான்சியஸ்னஸ் வந்து ஹனுமன்ற கேரக்டருக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால தான் அவன் சொல்ற கண்டேன் சீதை அப்படின்னு சொல்றாரு.
ஸோ இதை வந்து அப்படியே இப்போ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது சீன் சீதான் டிரான்ஸ்லேட் பண்ணால் அதில் வந்து கிராமட்டிக்கலி ராங் சென்டென்ஸாக இருக்குது. பட் பொய்டிக் ஃபீல் அந்த எமோஷன்ஸ் வந்து சீன் சீத்தால் தான் இருக்குது. அதனால கரெக்டான டிரான்ஸ்லேஷன் சீன் சீதான் இருக்கு. பட் கிராமட்டிக்கலி கரெக்டான சென்டென்ஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ திஸ் இஸ் த ப்ராப்ளம் இன் டிரான்ஸ்லேஷன். ஸோ see in literature translation, along with transference of meaning, the association of meaning should also be considered by the translator. Okay, so association meaning அந்த previous example நான் வந்து சொல்லிட்டு தான் இப்போ இருக்கிறது. அண்ட் நான் ஆனால் இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறேன்னா ஷேக்ஸ்பியர்ஸ் லைன் நம்ம ஹாம்லெட் பிளேயில் இருக்கக்கூடிய ஷேக்ஸ்பியர்ஸ் லைன் டு பி ஆர் நாட் டு பி. ஸோ இப்போ அதில் அந்த ஹாம்லெட் கதையும் நான் வந்து இப்போ சொல்லியிருக்கேன். என்ன சுச்சுவேஷனில் ஹாம்லெட் வந்து அந்த லைனை வந்து சொல்கிறான் அப்படின்னு வர்றப்ப டு பி ஆர் நாட் டு பி அந்தளவு பவர்ஃபுல்லான லைனாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான லைன். அதில் அசோசியேஷன் ஆஃப் மீனிங் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஓகே, ஸோ வாழ்வதா சாவதா, வாழணுமா சாவணுமா, பழி வாங்கணுமா பழி வாங்கக்கூடாதா, அம்மா பழி வாங்கணுமா பழி வாங்க கூடாதா, பேய் இருக்கா இல்லையா, பேய் உண்மையை சொல்லுமா பொய் சொல்லுமா, அண்ட் ஸோ இந்த மாதிரி நிறைய அசோசியேஷன் ஆஃப் மீனிங் டு பி ஆர் நாட் டு பி அப்படின்ற அந்த ஒரு லைன்லேயே இருக்குது. ஓகே, ஸோ இதை வந்து அப்படியே அந்த அசோசியேஷன் ஆஃப் மீனிங்கையும் கன்சிடர் அதையும் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இது டிரான்ஸ்லேட்டர் டிஎல்ல வந்து இப்போ டிரான்ஸ்லேட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வெறும் வார்த்தைகள் மட்டும் இல்லாமல் அசோசியேஷன் ஆஃப் மீனிங் சேர்த்து வச்சு பண்ணுறது தான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தான் கரெக்டான டிரான்ஸ்லேஷனாக அப்போ இருக்கும் அது. ஓகே, ஸோ இதுவும் இன்னொரு ப்ராப்ளமாக இருக்குது. So he should neither under translate it or over translate it. Under translate na அடைப்ப இருக்கா இல்லையா அப்படின்னு சும்மா அந்த மாதிரி பண்ணா இது என்ன சொல்றது, அதுதான் அண்டர் டிரான்ஸ்லேஷன். அதில் வந்து அசோசியேஷன் ஆஃப் மீனிங் என்பது இருக்கா இல்லையா அப்படின்னு சொன்னால் அதில் வந்து டிஎல் ரீடர்ஸ், தமிழ் ஆடியன்ஸ், தமிழ் ரீடர்ஸ் நமக்கு வந்து எந்த வகையிலும் ஒரு இதுவே இப்போ இல்லாமல் போகுது. அதில் வந்து அசோசியேஷன் ஆஃப் மீனிங் வந்து கிடைக்காம போயிடுது. அதுவும் இப்போ அண்டர் டிரான்ஸ்லேட் ஆகிடுது. ஓவர் டிரான்ஸ்லேட் அப்படின்னா அந்த வார்த்தையிலேருந்து அப்படியே ரொம்ப டு பி ஆர் நாட் டு பி கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டான லைனாக இருக்குது. பட் அதே அசோசியேஷன் ஆஃப் மீனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 லைன் எழுதுனா அதுவும் ஓவர் டிரான்ஸ்லேட் ஆகுது, அதுவும் தப்பாக போயிடுது. ஸோ அதுவும் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ ஓவரால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இட், பொய்ட்ரி லிட்ரேச்சர் டிரான்ஸ்லேஷன் என்பது ஒரு கஷ்டமான விஷயம். அண்ட் அதில் வந்து பொய்ட்ரி டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பொய்ட்ரி டிரான்ஸ்லேஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ ஜென்ரலாக ஓவரால் கல்ச்சர் அண்ட் அசோசியேஷன் ஆஃப் மீனிங்கை தான் நான் வந்து இப்போதைக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பொய்ட்ரி டிரான்ஸ்லேஷன் நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.